அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 25ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். அரபு தமிழ் என்னும் ஒரு அற்புதமான மொழி வடிவம் தமிழக முஸ்லிம்களிடம் பயன்பாட்டில் இருந்தது. அது பயன்பாட்டில் மட்டுமல்லாமல் ஏட்டில் எழுதப்பட்ட இலக்கிய வடிவமாகவும் இருந்தது. அரேபியர்கள் வணிகத்தின் பொருட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தோடு தொடர்பு இருந்தது. அதன் பயனாக உருவானதுதான் அரபு தமிழ் என்னும் மொழி வடிவம். எப்படி வடமொழி மற்றும் தமிழ் கலப்பால் உருவானது மணிப்பிரவாளம் என்னும் தனிமொழியாக உருவானதோ அதுபோன்று அரேபியர்கள் தமிழர்களோடு பேச்சு மொழியை உருவாக்கி கொண்டார்கள். அதை எழுத வேண்டிய தேவை வருகிற போது அதை எழுதுவதற்கு தமிழை அரபு மொழியில் எழுதி அவர்கள் அரபு தமிழ் என்னும் வடிவத்திற்கு ஓர் துவக்க புள்ளியாக அமைத்து கொண்டார்கள். இதே போன்று ஒரு காலகட்டத்தில் அரபியை தமிழில் எழுதி படிக்கவும் தமிழர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அரபு தமிழ் பள்ளிக்கூடங்களில் பாடப்பகுதியாக வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் முனாஜத்துகள், மாலை இலக்கியங்கள் போன்றவை பெண்களிடம் அரபு மொழி தமிழ் கலப்பில் இலக்கியங்களாக சொல்லப்பட்டும் பாடப்பட்டும் மனதில் பதிவு செய்யப்பட்டும் வந்தது. இப்போதெல்லாம் அந்த இலக்கியங்கள் காணாமல் போய்விட்டன. அரபு மொழி தமிழ் கலப்போடு உருவாக்கப்பட்ட அரபு தமிழ் இலக்கியங்களை படிப்பதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை. இவை காலத்தை கொண்டு மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ சிங்கப்பூர் மௌலானா மௌலவி மில்லத் இஸ்மாயில் அவர்கள் அந்த அரபு தமிழ் குறித்து நம்மோடு உரையாடுகிறார். அரபி என்பது உலகளாவிய ஒரு சொல். அரபு தமிழ் என்பது இரு மொழி கலவையினுடைய ஒரு முழுமையான அங்கம். இது எதனால் உருவாக்கப்பட்டது என்றால் அரபுகளும் தமிழர்களும் பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணைப்பு பாலம். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரபகத்திலிருந்து வந்த அரபு வணிகர்கள் இந்த மிளகு, கிராம்பு போன்ற மசாலா பொருட்களை கொள்முதல் செய்வதற்காகவும் அவர்களுடைய பொருட்களை விற்பதற்காகவும் தென்னிந்திய கடலோர பகுதிகளுக்கு அவர்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம், கீழக்கரை போன்ற நகர்களுக்கு வந்தார்கள். அவர்கள் அரபியிலே பேசுவதும் இவர்கள் தமிழிலே பேசுவதும் கொஞ்ச நாள் மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கின்ற நேரத்தில்தான் இருவருக்கும் பொதுவான ஒரு பாதைக்கு வருவோம் என்று இங்கே வாழ்ந்த தமிழர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். நாம் ஒரு பொதுவான ஒரு மொழியை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் அரபு தமிழ். இவர்கள் குரானோடு நெருங்கிய தொடர்பிலே இருப்பதால் அதிலே கிடைக்கக்கூடிய சில வார்த்தைகளை கொண்டும் அவர்களுக்கு தமிழை கற்பித்து கொடுப்பதற்காக தமிழ் வார்த்தைகளை அரபிலே எழுதி உருவாக்கப்பட்டது தான் இந்த அரபு தமிழ். அரபு பொறுத்த வரைக்கும் அதனுடைய உச்சரிப்புகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு தமிழ் என்று சொன்னால் அந்த இல் வர வேண்டும். ஆனால் நம்ம சாதாரணமாக தமிழ்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அரபி மொழியிலே ஒரு வார்த்தை உச்சரிப்பு மாறிவிட்டால் அர்த்தம் என்பது அனர்த்தமாக தவறாக பிரயோகிக்கப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன்,
இந்த கா என்ற வார்த்தை இருக்கிறது, தமிழில் அதுக்கு எழுத்து கிடையாது, கா என்று சொல்லுவோம். இப்போ அக்காவுக்கு சொல்கிறான், அந்த கா இல்லை, அக்கா அந்த கா இல்லை, காக்கா அந்த கா இல்லை, இது கா, கல்பு என்று சொல்வோம். கல்பு என்றால் உள்ளம் என்று அர்த்தம். அதை கா என்று சொல்கின்ற போது தான் அந்த அர்த்தம் வரும். கல்பு என்று சொன்னால் நாய் என்று அர்த்தம். இந்த இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. இவைகளை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அரபு தமிழ் ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிறது என்பதற்காக இதை உருவாக்கினார்கள். பாமர மக்களுக்கு அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே கல்வியையும் போதனையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அர்வி என்று சொல்லப்படக்கூடிய அரபு தமிழ் உருவானது. இதுதான் இதனுடைய வரலாறு. அரபியிலே 28 எழுத்துக்கள் இருக்கிறது, அர்வியிலே 12 எழுத்துக்கள் இருக்கிறது, மொத்தம் 40 எழுத்துக்கள். தமிழிலே 247 எழுத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த அரபு தமிழ் 2 மொழியையும் சேர்த்தாலும் 12 எழுத்துக்கள் தான் அரபியிலிருந்து அரபு தமிழ் வேறுபடுகிறது. அரபு எழுத்துக்களை எழுதி இந்த அகரம் உகரம் இகரம் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த குறியீடுகளில் சிறிய மாற்றங்களை கொண்டு வந்து அதை ரே, ரோ, ரே, சிறிய ரே, பெரிய ரே என்றெல்லாம் வித்தியாசப்படுத்துவதற்காக சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்ததும், அதே போல ஞானா, சானா, பானா, கானா இதுவெல்லாம் தமிழில் இருக்கின்றது. தமிழில் இருக்கக்கூடிய இந்த சொற்களை பயன்படுத்துவது பஞ்சம் இருக்கிறது, அது இஞ்சனா இருக்குது, அது அரபியில் கிடையாது. அதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த இன்னு இருக்குது அரபியில், அந்த இன்னில் கீழே ஒரு 3 புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது இஞ்சி என்று படிக்க முடியும். ரொம்ப சாதாரண விஷயம், ஒரு 5 நிமிஷத்தில் அரபு தமிழை கற்றுக்க முடியும். அரபு ஏற்கனவே தெரிந்திருந்தால். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் 500 வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அரபியில் இருக்கு. உதாரணத்துக்கு கைது, அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்கிறோம் இல்லையா, அது அரபு எழுத்து தான், அது அரபு வார்த்தைகள். அது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அரபிலிருந்து தமிழுக்கும் தமிழ்லேருந்து அரபுக்கும் போயிருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது அரபு தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பாரம்பரியம் இருக்குது. குரானை முழுமையாக ஓதிய பிள்ளைகளால் தான் அரபு தமிழிலே புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு அடிப்படை. அப்படி குரானை ஓதி முடித்த பிள்ளைகளுக்கு இந்த அரபு தமிழுக்குன்னு சொல்லி ஒரு சிறிய புத்தகம் ஒன்று இருக்கின்றது, ஒரு கையடக்க புத்தகம் மாதிரி தான். அதை பேர் சிம்து சுபியான்னு சொல்லுவாங்க. அது முழுக்க அரபியில் இருக்காது, அரபு தமிழில் இருக்கும். அருவின்னு சொல்கிறோம்ல, இந்த அரபு தமிழில் இருக்கும். கடுமையான வறட்சி காலத்தில் மழையே இல்லாத கடும் வெயில் எங்களை வாட்டி வதைக்கின்ற போது ஊர் மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு வெட்ட வழியிலே ஒன்றாக சேர்ந்து இறைவனிடத்திலே நாங்கள் முனாஜாத்துன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் இறை வேண்டல், துவா கேட்கிறது. சல்லியன்னவ சல்லிமன்னவ பாரிகன்ன முஹம்மதா, எங்களூரில் பலாய்கள் வந்தனு காமல் காத்தருள் ஃபதுஃபஅன் குல்லல் பலியதி வல் முசீபதி ரப்பி எங்கள் இலாகனா. இதில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரபும் தமிழும் சேர்ந்த அந்த மொழி அதிகாரம்தான் அரபு தமிழ் அருவி. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இசைமுரசு நாகூர் அனிஃபாவிற்கு ஒரு தனித்துவம். அதே போன்று ஒவ்வொரு இஸ்லாமிய இன்னிசை பாடகர்களுக்கும் அவரவருக்கு இயல்பான ஒரு தனித்துவம் உண்டு. அந்த வகையில் தேரளந்தூர் தாஜுதீன் அவர்கள் தனித்துவமான இசை மற்றும் தனித்துவமான குரலுக்கு சொந்தக்காரர்.
ஒரு கவிதையை கொடுத்த மாத்திரத்தில் மெட்டமைத்து பாடும் ஆற்றல் படைத்த அவரது தனித்துவம் உண்மையில் மிகுந்த பாராட்டுக்குரியது. இதோ மிகச்சிறந்த கவிஞராகவும் இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராகவும் பன்முக பரிமாணம் கொண்டிருக்கும், கவிதையை கொடுத்த மாத்திரத்தில் மெட்டமைத்து பாடும் ஆற்றலுடைய தேரழந்தூர் தாஜுதீன் அவர்கள் இறைப்புகழ் பாடல் ஒன்று தருகிறார். உலகங்கள் எல்லாம் உருவாக்கி காத்து துலங்கிடும் உன்னை துதிக்கிறோம் அல்லாம். உலகங்கள் எல்லாம் உருவாக்கி காத்து துலங்கிடும் உன்னை துதிக்கிறோம் அல்லாம். விண்ணாளும் இறைவன் வேதத்தை தந்த கண்ணான நபி மேல் கனிவருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. ரஹ்மத்து சொரியும் ரமலானில் என் மேல் ரஹ்மத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாம். ரஹ்மத்து சொரியும் ரமலானில் எம் மேல் ரஹ்மத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாம். மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும், மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும் பொன்னான மாதம் பொறுத்தருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. நரகோர்க்கு விடுதலை நல்கும் இத்திங்கள் இறங்கியே எம்மை ஈடேற்று அல்லாம். நரகோர்க்கு விடுதலை நல்கும் இத்திங்கள் இறங்கியே எம்மை ஈடேற்று அல்லாம். வான்மறை வந்த வளர் ரமலானில், வான்மறை வந்த வளர் ரமலானில் ஆன்மாவை துலக்கி அருள் புரி அல்லாஹூ 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 அல்லாஹூ. அமல்களை நிறைவாய் ஆவலாய் செய்தே கமழும் நல்வாய்ப்பை கணிந்தருள் அல்லாம். அமல்களை நிறைவாய் ஆவலாய் செய்தே கமழும் நல்வாய்ப்பை கணிந்தருள் அல்லாம். வீண் பேச்சை தவிர்த்தே வேதத்தை ஓதும், வீண் பேச்சை தவிர்த்தே வேதத்தை ஓதும் மாண்போங்கும் சூழல் மகிழ்ந்தருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இறையில்லத்துள்ளே இஅ்திகாஃப் இருக்கும் நிறைவாய்ப்பை தருவாய் நித்தனே அல்லாம். இறையில்லத்துள்ளே இஅ்திகாஃப் இருக்கும் நிறைவாய்ப்பை தருவாய் நித்தனே அல்லாம். தவம் போன்று ஓங்கும் தராவிஹ் தொழுகை, தவம் போன்று ஓங்கும் தராவிஹ் தொழுகை தவறாமல் தொழவே தயவருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இருபத்தாய் இலங்கும் இனிதான தராவிஹ், இருபத்தாய் இலங்கும் இனிதான தராவிஹ் அருமையாய் தொழவே அமைப்பருள் அல்லாம்.
தஹஜத்து தொழுகை தஸ்பீஹ் தொழுகை தஹஜத்து தொழுகை தஸ்பீஹ் தொழுகை மிகச் சிறப்பாய் தொழும் மேன்மைதா அல்லாஹூ 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 அல்லாஹூ. நானிலம் துயிலும் நள்ளிராவேளை நானிலம் துயிலும் நள்ளிராவேளை தேனிகர் திக்ரில் திளைக்கச் செய் அல்லாம் தேனிகர் திக்ரில் திளைக்கச் செய் அல்லாம். இரு கண்கள் கசிந்தே இதயமே உருகி இரு கண்கள் கசிந்தே இதயமே உருகி அரும் தௌபா செய்ய அருள் புரி அல்லாஹூ 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 அல்லாஹூ. இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள் இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள் ஒவ்வொரும் துஆவை ஒப்புக்கொள்ளலாம் ஒவ்வொரும் துஆவை ஒப்புக்கொள்ளலாம். ஏற்றங்கள் மிக்க ரமலானில் நாங்கள் ஏற்றங்கள் மிக்க ரமலானில் நாங்கள் ஏற்றிட்ட நோன்பை ஏற்றருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. மறுமையில் ரமலான் மன்றாடும் வண்ணம் அருள் நோன்பை அமைப்பாய் அருளாளன் அல்லாம். மறுமையில் ரமலான் மன்றாடும் வண்ணம் அருள் நோன்பை அமைப்பாய் அருளாளன் அல்லாம். மாதமாம் ரமலான் மறுமையில் எமக்கு மாதமாம் ரமலான் மறுமையில் எமக்கு சாதக சாட்சி சாற்றச் செய் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இறை போற்றும் இரவாம் லைலத்துல் கதிரில் இறைஞ்சிடும் எம்பால் இறங்கிடு அல்லாம். இறை போற்றும் இரவாம் லைலத்துல் கதிரில் இறைஞ்சிடும் எம்பால் இறங்கிடு அல்லாம். இம்மையும் மறுமை எனுமிரு உலகும் இம்மையும் மறுமை எனுமிரு உலகும் செம்மையாய் வாழும் சிறப்பருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. பிணியேதுமின்றி பெருவளம் சூழும் மணியான வாழ்வை மகிழ்ந்தருள் அல்லாம். பிணியேதுமின்றி பெருவளம் சூழும் மணியான வாழ்வை மகிழ்ந்தருள் அல்லாம். அல்லல்கள் துயர்கள் அணுகாமல் என்றும் அல்லல்கள் துயர்கள் அணுகாமல் என்றும் நல்லருள் பொழிவாய் நாயனே அல்லாஹூ 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 அல்லாஹூ. உடல் விட்டு ரூஹை உருவிடும் நாளில் இடர்பட்டு நிக்கா இயல்பருள் அல்லாம். உடல் விட்டு ரூஹை உருவிடும் நாளில் இடர்பட்டு நிக்கா இயல்பருள் அல்லாம். எரிக்கின்ற துன்பம் இல்லாமல் கபுரை எரிக்கின்ற துன்பம் இல்லாமல் கபுரை விரிசோலையாக்கு வேந்தனே அல்லாஹூ 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 அல்லாஹூ.
மஹ்ஷரின் சூட்டால் மயங்கிடும் நாளில் தஹ்மர்ஷின் நிழலை தந்தருள் அல்லாஹ். மஹ்ஷரின் சூட்டால் மயங்கிடும் நாளில் தஹ்மர்ஷின் நிழலை தந்தருள் அல்லாஹ். கனி நபி ஹவுலுல் கௌசரில் நாங்கள், கனி நபி ஹவுலுல் கௌசரில் நாங்கள் பனி நீரை பருக பரிவருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றும் யாம் தங்கும் இடமாக்கு அல்லாஹ். இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றும் யாம் தங்கும் இடமாக்கு அல்லாஹூ 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 அல்லாஹூ. Mega Digital Flex and Banner. அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. பள்ளி கல்லூரிகள் உருவாக்கும் சட்டத்தை மாணவர்கள் பின்பற்றாவிட்டால் பள்ளிக்கல்லூரி நிர்வாகம் அவர்களை தண்டிக்கும். ஏனென்றால் மாணவர்களின் எதிர்காலம் நிர்வாகத்திற்கு முக்கியம். அரசின் சட்டத்திட்டங்களை ஒருவன் பின்பற்றி நடக்காவிட்டால் நீதித்துறை தண்டிக்கும். ஏனென்றால் அரசுக்கு தன் நாட்டின் பிரஜை எதிர்காலம் முக்கியம். அதே போன்று நம்மை படைத்திருக்கும் இறைவனுக்கு நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் வழிமுறைகள் முக்கியம். எனவேதான் இந்த சமூகத்தில் மனிதன் தவறிழைக்கும் பல்வேறு விலைகளை பற்றி எடுத்துரைத்து அது தரும் விளைவுகளை சொல்லி குற்றத்திற்கான பின்னணியையும் அது தரும் பாவத்தையும் எடுத்துரைத்து பேசுகிறார். இதோ ஸ்கில்நெட் அரபி ஆசிரிய பயிற்சி மாணவி குளச்சல் சமீரா ஆசிம் அவர்கள் திருக்குரான் கண்டிக்கும் சமூக குற்றங்கள் பற்றி உரையாற்றுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் ஷமீரா ஃபாத்திமா, ஸ்கில்நெட் அகாடமி மாணவி. நான் இன்று உங்களிடம் திருக்குரான் கண்டிக்கும் சமூக தீமைகள் குறித்து ஒரு சில கருத்துக்களை பகிரப்போகிறேன். திருக்குர்ஆனின் 49வது அத்தியாயமான சூரா அல் ஹுஜராத் ஆரோக்கியமான சமூக உறவுகளுக்கு தடையாக இருக்கும் பல சமூக தீமைகளை கடுமையாக கண்டித்து நற்பண்புகளை வலியுறுத்துகிறது. முக்கியமாக உளவு பார்த்தல், புறம் பேசுதல், சந்தேகம் கொள்ளுதல், கேலி செய்தல் மற்றும் பழங்குடி இனப்பெருமை போன்ற சமூக நோய்களை தடுத்து சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வழிகாட்டுகிறது. சூரா அல் ஹுஜராத் கண்டிக்கும் முக்கிய சமூக தீமைகளில் முதலாவதாக இருப்பது அதிகப்படியான சந்தேகம், உளவு பார்த்தல் மற்றும் புறம் பேசுதல். இது குறித்து அல்லாஹ் சூரா அல் ஹுஜராத்தின் 12வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனுஜ்தனிபு கசீரம் மினல் லன்னி இன்ன பஅலல் லன்னி இஸ்மு வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலன் அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்களே அதனை அருவருப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என
கூறி இதை அடியோடு தவிர்க்குமாறு குர்ஆன் எச்சரிக்கிறது. ஆதாரமற்ற சந்தேகங்கள் பாவத்தில் கொண்டு சேர்க்கும். எனவே தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்து நன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவும், பிறரின் அந்தரங்க விஷயங்களை அல்லது குற்றங்களை மறைமுகமாக தேடி உளவு பார்ப்பது சமூக அமைதியை குலைக்கும் செயலாக கருதப்படுகிறது எனவும் குர்ஆன் கூறுகிறது. இரண்டாவதாக, கேலி மற்றும் கிண்டல் செய்தலை குர்ஆன் கூறுகிறது. இது குறித்து சூரா அல் ஹுஜராத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு லா எஸ்ஹரு கௌமும் மின் கௌமின் அசா ஐ யக்கூனு ஹைரம் மின்ஹு வலா நிசாஉம் மின் நிசாஇன் அசா ஐ யக்குன்ன ஹைரம் மின்ஹுன்ன வலா தல்மிசு அன்ஃபுசக்கும் வலா தனாபசு பில் அல்காபி பிஸல் இஸ்முல் ஃபுசூக்கும் பஅதல் ஈமானி வமல்லம் யத்துப் ஃபஉலாஇக ஹுமுல் லாலிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்றெந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவரையொருவர் குத்தி பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் மோசமான பட்ட பெயர்களை சூட்டி கொள்ளாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் எந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள் கொடுமைக்காரர்கள். ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரை கேலி செய்வதை குர்ஆன் தடை செய்கிறது. கேலி செய்யப்படுபவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். எனவே மற்றவர்களை கேலி செய்ய வேண்டாம் என குர்ஆன் அறிவுறுத்துகிறது. மூன்றாவதாக, இன அல்லது குலப்பெருமை பாராட்டுதல் குறித்து சூரா அல் ஹுஜராத்தின் 13வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா ஐயுஹன்னாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வ ஜஅல்னாக்கும் ஷுபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். மனிதர்களே, நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இரையச்சம் கொண்டவர்கள்தாம். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். குலப்பெருமை, இனவெறி மற்றும் வம்சாவளி பெருமை பாராட்டுவதை கண்டித்து இறைவனிடம் நெருக்கமானது இரையச்சம் கொண்டவர்களே தவிர இனம் அல்லது குலப்பெருமை அல்ல என்று இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் கூறுகிறான். நான்காவதாக, வதந்திகளை பரப்புதல் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 49வது வசனத்தின் 6வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பி நபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பி ஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தி உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரியாத்தனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்து விட்டு பின்னர் உங்கள் செயலுக்காக வருந்தும் நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. தீயவர்கள் கொண்டு வரும் செய்திகளை உடனே நம்பி பரப்பக்கூடாது. அதை தீவிர விசாரித்த பிறகே நம்ப வேண்டும் என சமூக இணக்கத்தை பாதுகாப்பது குறித்து குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயம் ஒரு சமூகம் கண்ணியத்துடனும் பரஸ்பர மரியாதையுடனும் வாழ தேவையான நன்னடத்தைகளை கற்றுத்தருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரில் 2 வார கால நிறைவில் அமெரிக்கா இந்த போரில் தாங்கள் வெற்றி பெற்றதாக
சுய பிரகடனம் செய்து கொண்டது. ஆனால் ஈரானுடைய கடல்வழி போக்குவரத்து தடுப்பின் காரணமாக அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக நாடுகளே மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வந்திருக்கிறது. இந்த அளவீட்டை வைத்து பார்த்தால் ஆயுதங்களை கை கொண்டு வைத்திருக்கிற அமெரிக்காவினுடைய சுய பிரகடனம் வெற்றியா, இல்லை எங்கள் தீர்மானத்தின் மீது எந்த படகும் எந்த கப்பலும் இந்த கடல் மார்க்கத்தில் பயணிக்க முடியாது என்று உலகத்தையே ஸ்தம்பிக்க செய்திருக்கும் ஈரானின் வலிமையான நெஞ்சுரம் வெற்றியா என்பதை நாம் எண்ணி பார்த்தால் நியாயம் எப்போதும் நீதி இறைவன் தரும் உண்மையின் பக்கம் இருக்கிறது. அதுவே உலகை ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால், சில வெற்றி தோல்வி போன்று தோன்றும், சில தோல்விகள் வெற்றி போன்று தோன்றும். ஆனால் தோல்விகள் எதுவும் தோல்விகள் அல்ல, வெற்றி என அறிவிக்கப்பட்ட எவையும் வெற்றிகள் அல்ல என்கிற சிந்தனையை சூரத்தில் ஃபதக் என்னும் அற்புதமான அந்த வசனம் நமக்கு தருகிறது. இதோ சூறாக்கள் தரும் கருத்தும் வாழ்வியலும் பகுதியில் சூரத்தில் ஃபதக் தரும் அற்புதமான செய்திகளை உணர்த்துகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூறாக்கள் சொல்லும் சிந்தனையும் வாழ்வியலும் என்ற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூரா ஃபதஹ். இது ஹாமீம் 26th ஜுஸூல இருக்கு. குர்ஆன்ல ரொம்ப ஆழமான வரலாற்று பின்னணி கொண்ட சூரா அப்படின்னு பார்த்தோம்னா அது சூரா ஃபதஹ். அதுலயும் ஒண்ணு. ஃபதஹ் அப்படின்னு சொன்னா வெற்றி இல்லைன்னா திறப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு இருக்கு. இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய உண்மை என்னன்னா, மனுஷன் தோல்வின்னு நினைக்கிற சில தருணங்கள் தான் அல்லாஹ் தர்ற மிகப்பெரிய வெற்றியுடைய ஆரம்பமா இருக்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த போது நிறைய பேருக்கு அது ரொம்ப கடினமாகவும் ரொம்ப தோல்வி மாதிரியும் தோணுச்சு. ஆனா அல்லாஹ் அதையே தான் தெளிவான வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவிச்சான். இதன் மூலமா தான் இந்த சூரா நமக்கு வாழ்க்கையை பார்க்கிற பார்வையை மாத்தி கொடுக்குது. சூரா ஃபதஹ் நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை நினைவூட்டுது. முதல்ல, அல்லாஹ்வுடைய திட்டம் மனுஷனுக்கு கணக்குகளை விட உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய திட்டம் மனுஷனுடைய கணக்குகளை விட உயர்ந்தது. 2வது, பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தா அல்லாஹ்வோட உதவி நிச்சயமா நமக்கு வரும். 3வது, உண்மையான வெற்றி அப்படிங்கிறது உலக வெற்றி கிடையாது, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியும் மன்னிப்பையும் பெறதுதான். சூரா ஃபதஹ் நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்கறது. அதுல முதல் பாடம் என்னன்னு பார்த்தா, சில நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு நடக்கிற கஷ்டங்கள் தோல்வி மாதிரி இருந்தாலும் அதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டம் இருக்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கை இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். 2வது பாடம், சோதனைகள் நேரத்துல அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மனங்கள்ல அமைதியை இறக்குவான். வெளியில பிரச்சனை இருந்தாலும் உள்ளத்துல அமைதி கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய அருள். 3வது பாடம் என்னன்னு பார்த்தா, ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் தனது நம்பிக்கையில உறுதியோட இருப்பான். அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிப்பான், அது சோதனையான காலத்துல பொறுமையோட இருப்பான். 4வது பாடம், அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாகலாம், ஆனா அது ஒருபோதும் மறுக்கப்படாது. நம்பிக்கை அப்புறம் பொறுமை இது 2ம் இருக்கிற இடத்துல இறுதியில நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். நண்பர்களே, சூரா ஃபதஹ் நமக்கு முக்கியமான விஷயத்த உண்மையா நினைவூட்டியிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்த்தது நடக்காம போகலாம். ஆனா அந்த தருணத்துல நம்ம நம்பிக்கை இழக்காம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சோம்னு சொன்னா அந்த சோதனையே நமக்கு ஒரு புதிய வெற்றியோடைய கதவை திறக்கலாம். அதனால நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில எப்போதும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் அல்லாஹ் மேல ஒரு முழு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சூரா மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். ஜஸாகுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்காலத்தை சொல்லி நாம் நிறைய சேமிக்கிறோம். எதிர்காலத்தில் நாம் ஒரு வீடு கட்டிக்கொள்ள, எதிர்காலத்தில் ஒரு வாகனம் வாங்க, எதிர்காலத்தில் நம் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க, எதிர்காலத்தில் நம் குடும்ப பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ள என்றெல்லாம் தொடர்ச்சியாக எதிர்காலத்திற்காக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னமாக நாள்தோறும் சேமிக்கிறோம். இது எப்படி தேவையோ அப்படித்தான்
நிரந்தரமான எதிர்காலத்தை தருகிற மறுமை வாழ்க்கைக்காக நாம் தினம் தினம் சேகரிக்க வேண்டும். சன்னம் சன்னமாக சேகரிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும். அத்தகைய சேகரம் நம்மை நிரந்தர வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நிலையாமை உடையது. அற்புதமான தமிழ் இஸ்லாமிய பாடகர் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இசையாக்கி காலத்தை வென்று நிற்கும் பாடலை தந்த முகவை சீனி முகமது அவர்கள் இந்த நிலையாமையை மையப்படுத்தி மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே என்ற அற்புதமான பாடலை தந்தார். இதோ அந்த பாடலை தருவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ஐனா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஐனா. நான் ஓரியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே மாய உலகமோ சதமில்லை மனித உயிருக்கோ நிலையில்லை. மாய உலகமோ சதமில்லை மனித உயிருக்கோ நிலையில்லை. அந்த தூய இறைவனின் கைகளிலே இங்கு துடிக்கும் உயிரெல்லாம் இருக்கையிலே. இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே மாடி மனைகளும் நிறைந்திருக்கும் கோடி கோடியாய் பணம் இருக்கும். மாடி மனைகளும் நிறைந்திருக்கும் கோடி கோடியாய் பணம் இருக்கும். எந்த நேரத்திலும் நமக்கு மௌத்து வரும். அந்த பயணத்தில் இதுதான் கூட வரும். இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி. சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. நாள்தோறும் அறிவியலும் தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் கண்டுபிடிப்பும் அதிகரித்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவை மக்கள் பயன்பாட்டிற்கு வர வர அவை பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழி சொற்களை கொண்டு வர வேண்டியது அந்தந்த மொழிக்காரர்களின் கடமை. அந்த அடிப்படையில் ஏராளமான அறிவியல் மற்றும் கணினி இணையம் சார்ந்து தொழில்நுட்ப விஞ்ஞானம் சார்ந்து லட்சக்கணக்கான தமிழ் சொற்கள் கலை சொற்களாக தமிழில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரும் பங்கு வகித்தது அற்புதமான கலைச்சொல் தமிழகராதியை உருவாக்கி தந்த மனவை முஸ்தபா அவர்களின் பங்கு. உண்மையில் தமிழ் அறிவியலின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுவதற்கு மிக பொருத்தமானவர். இதுவரை 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொற்கள் அவரது கலைச்சொல் உருவாக்கத்தில் தமிழுக்கு வந்திருப்பது உண்மையில் பெருமை கொள்ளத்தக்க விஷயம். ஆனால் மனவை முஸ்தபாவை முஸ்லிம் சமூகம் போதுமான அளவு சிறப்பிக்கவில்லை என்கிற வருத்தமும் இருக்கிறது. அவரின் பணிகளையும் அவருடைய புத்தகங்களையும் அவருடைய சிறப்பான அந்த அறிவியல் மொழி தமிழாக்கத்தையும் முஸ்லிம் சமூகம் வழக்கம்போல் சாதாரணமாக கடந்துவிட்டது. உண்மையில் இந்த பணி தமிழ் மக்கள் தலைநிமிர்ந்து நிற்க
இன்று உலக அரங்கில் காரணமாக விளங்கியிருக்கிறது. ஒரு தனி மனிதன் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொற்களை உருவாக்குவது என்பது அவன் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய சாதனை. அதை மனைவி முஸ்தபா செய்திருக்கிறார். தமிழக அரசு அவரை கௌரவித்திருக்கிறது, அவருடைய நூல்களை அங்கீகரித்திருக்கிறது, நாட்டுடைமையாக்கியிருக்கிறது. என்றாலும் முஸ்லிம் சமூகம் இன்னும் அவர் கொண்டாடப்படவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. அவரை கொண்டாடும் பொருட்டு இதோ இன்னொரு அரிய தகவலோடு இன்றைய அறிய வேண்டிய அரிய தகவலை குளச்சல் ஆசிம் அவர்கள் சொல்ல வருகிறார். உலகின் செம்மொழி அந்தஸ்தில் தமிழ் இன்றை மணிமகுடமாக இடம் பிடித்திருக்கிறது. அந்த கோரிக்கையின் முதல் குரல் எங்கிருந்து எழுந்தது? இதோ குளச்சல் ஆசிம் தரும் தகவல் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற ஒலித்த முதல் குரல். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்த ஒரு காலத்தில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெறுவதற்கு வேண்டியே கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கும் பன்னெடுங்காலங்களுக்கு முன்பு தமிழ் மொழியின் பழமை, புராதனம், அதனுடைய மொழிச்சுவை, இனிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவில் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஒலித்த முதல் குரல் மனவை முஸ்தபா அவர்களுடையது. மனவை முஸ்தபா அவர்கள் தமிழகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளரும் அறிவியல் தமிழின் தந்தை என்று போற்றப்படுவருமான ஒரு எழுத்தாளர். 1937ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த மனவை முஸ்தபா அவர்கள் தமிழ் ஆய்வு, தமிழ் இலக்கியம் சார்ந்த பணிகளுக்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர். அவரது எழுத்துக்கள் முழுக்க முழுக்க ஆய்வு இலக்கியமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழில் அறிவியல் வார்த்தைகளுக்கு, கணினி வார்த்தைகளுக்கு மிகச்சிறந்த தமிழ் சொற்றொடர்களை உருவாக்கிய ஒரு மேதை மனவை முஸ்தபா என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் மொழியின் மீது இருந்த அளப்பெரிய பற்று காரணமாக தனது பிள்ளைகள் மூவருக்கும் தேன்மொழி என்று மகளுக்கும் அண்ணல், செம்மல் என்று 2 ஆண் பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டிய ஒரு பெருமகனார். இவருடைய தமிழ் மீதிருந்த பற்று, தமிழ் மீதிருந்த காதல், தமிழை உலகம் முழுவதும் அறிய செய்ய வேண்டும் இருந்த பேராவல் காரணமாக இவருடைய 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தமிழில், அதுவும் ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு தொடர்பான புத்தகங்களை எழுதி வெளியிட்டவர். ரஷ்யாவிலிருந்து வெளிவந்த யுனெஸ்கோ கூரியர் என்று சொல்லக்கூடிய புத்தகம், அது ஒவ்வொரு மொழியிலும் கிட்டத்தட்ட 40 மொழிகளில் அந்த புத்தகம் வெளியானது. அந்த புத்தகத்தினுடைய தமிழ் பதிப்பின் ஆசிரியராக, யுனெஸ்கோ கூரியர் புத்தகத்தின் தமிழ் பதிப்பின் ஆசிரியராக மனவை முஸ்தபா அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். அந்த யுனெஸ்கோ கூரியர் புத்தகத்தினுடைய ஒரு பதிப்பின் ஆசிரியராக மிக அதிக காலம் பணியாற்றிய ஒரு நபரும் மனவை முஸ்தபா அவர்கள் மட்டுமே. இவரது கடுமையான முயற்சிகளால் இவருடைய அந்த புத்தகத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வலால் சுமார் 1,00,000 பிரதிகள் விநியோகம் செய்யும் அளவிற்கு யுனெஸ்கோ கூரியர் புத்தகத்தினுடைய பதிப்பை அதிகப்படுத்திய ஒரு பெருமையும் மனவை முஸ்தபா அவர்களுக்கு உண்டு. தற்பொழுது அந்த புத்தகம் வெளிவரவில்லை. அவருடைய
பதிப்பக பணிகளில் மிக அதிகமான சிரத்தை எடுத்து கடுமையான உழைப்பில் மனவை முஸ்தபா அவர்களுடைய முயற்சியில் வெளியானது உலக புகழ்பெற்ற என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று சொல்லக்கூடிய அரிய தகவல்களை கொண்ட ஒரு களஞ்சியத்தை தமிழில் மொழிபெயர்த்த பெருமையும் திருவாளர் மனவை முஸ்தபா அவர்களுக்கு உண்டு. மனவை முஸ்தபா அவர்கள் 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல்வராக 1980 உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தபோது அந்த உலகத்தமிழ் மாநாட்டின் ஒரு அமர்வில் மனவை முஸ்தபா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியதும் அந்த உரையில் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடம் தமிழ் அந்தஸ்து பெற எவ்வாறு தகுதி பெற்றது என்று மிக நீண்ட விளக்கங்களுடன் கூடிய ஒரு பட்டியலையும் எம்ஜிஆரிடம் கொடுத்தார். அந்த வகையில் 1980களில் ஒலித்த தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற ஒலித்த முதல் குரல் நம்முடைய மனவை முஸ்தபா அவர்களுக்கு உண்டு. தமிழுக்கு லத்தீன், கிரேக்கம் மற்றும் சமஸ்கிருதத்துக்கு வழங்கக்கூடிய பழமையான அந்தஸ்து வழங்கப்பட்டால் இனி தமிழும் ஒரு பேச்சு மொழியாக மட்டுமே அல்லது இறந்த மொழியாக மட்டுமே கருதப்படும். அந்த வகையில் தமிழை செம்மொழி அந்தஸ்திற்கு உயர்த்துவதற்கு முஸ்தபா அவர்கள் ஓங்கி குரல் கொடுத்தார். இந்த முஸ்தபா அவர்களுடைய இந்த விஷயத்தை மார்ச் 31, 2010 அன்று கோவையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் செம்மொழி மாநாட்டில் கலைஞர் அவர்கள் பேசும்போது இந்த விஷயத்தை நினைவு கூர்ந்ததும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனவை முஸ்தபா அவர்கள் ஏராளம் புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அதில் கணினி, கலைச்சொல், களஞ்சிய அகராதி, கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு கலைச்சொல் அகராதியை எழுதி வெளியிட்டுள்ளார். அவருடைய ஏனைய பதிப்புகள் இளைஞர் அறிவியல் களஞ்சியம் உட்பட 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் வெளியிட்டுள்ளார். இஸ்லாம் குறித்தும் மனவை முஸ்தபா அவர்கள் ஏராளம் புத்தகங்கள் வெளியிட்டவர். அவருடைய சிறப்புகளை போற்றி அன்றைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் சேவா ரத்னா என்ற விருதும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலைமாமணி விருது, கலைஞர் ஆட்சி காலத்தில் திருவிக விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர். 1968, 1982, 1987 காலகட்டங்களில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டு 3 உலகத்தமிழ் மாநாட்டிலும் இவர் பங்கேற்ற ஒரு பிரபலமானவர். அகில இந்திய வானொலியில் தொடர்ந்து 30 ஆண்டுகள் உரையாற்றிய ஒரு பெருமைக்குரியவர். காஞ்சிபுரம் சங்கர மடம் கூட அவரது தனித்துவமான தமிழ் பங்களிப்புகளுக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்தியுள்ளது. உலகம் முழுவதும் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழின் மகத்துவத்தை, தமிழின் செழுமையை போற்றும் படைப்புகளை தந்த மனவை முஸ்தபா அவர்களுக்கு காஞ்சி சங்கரமடம் தனித்து ஒரு விழாவை நடத்தியது. ஒரு இந்து அல்லாத ஒரு பெருமகனாருக்கு சங்கரமடம் தனியாக ஒரு பாராட்டு விழா நடத்தியது அதன் வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. மனவை முஸ்தபா அவர்கள் அவருடைய தமிழ் பற்றுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். அவர் தமிழ் மீதிருந்த பற்று காரணமாக, தமிழ் மீதிருந்த ஆர்வம் காரணமாக தனது சொத்தை கூட 4ஆக பங்கு பிரித்த ஒரு பெருமகனார். தன்னுடைய சொத்தில்
அவருடைய மரணத்திற்கு பின்பு உறவினரிடம் கொடுத்து வைத்திருந்த உயிலை வாசித்த போது அதில் 3 பங்குகள் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் 4வது ஒரு பங்கு தமிழ் அவர் நடத்தி வந்த தமிழ் ஆராய்ச்சி கழகத்திற்கு ஒரு சொத்தை அவர் எழுதி வைத்து அவர் தன்னுடைய சொத்தில் ஒரு பங்கை எழுதி வைத்திருந்ததிலிருந்து மனவை முஸ்தபா அவர்களுடைய தமிழ் மீதான பற்று புலப்படுகிறது. மனவை முஸ்தபா அவர்களுடைய அந்த அறிவியல் தமிழ் சொற்களுக்கு அகராதியாக எழுதிய கிட்டத்தட்ட பல்லாயிரம் சொற்களுக்கு அவர் தமிழில் அர்த்தம் கண்டுபிடித்து அகராதி வெளியிட்டவர். மனவை முஸ்தபா அவர்களுடைய பணிகள் இதர பணிகள் என்று சொல்லுவதானால் அவருடைய எழுத்துக்கள், மனவை முஸ்தபா அவர்களுடைய உழைப்பில் உருவான புத்தகங்கள், ஏராளம் புத்தகங்கள், அவருடைய பெருமானாரின் பிற சமய கண்ணோட்டம் என்ற ஒரு புத்தகம். இது மத நல்லிணக்கத்திற்கு ஏனைய சமூகத்தினர்களுக்கு வழங்குவதற்கு உகந்த ஒரு புத்தகம் மனவை முஸ்தபா அவர்கள். அதுபோல நபிகள் நாயகத்தின் வாழ்வியலோடு தொடர்புடைய அன்னலாரும் அறிவியலும் என்ற ஒரு புத்தகம். இளைஞர் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய இளைஞர்கள் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கும் அறிவியல் இஸ்லாம் எந்த வகையான பங்களிப்பு வழங்கியுள்ளது என்பதை குறித்தும் தெரிந்து கொள்வதற்கு இளைஞர் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம், சிறுவர் கலைக்களஞ்சியம், அறிவியல் புரட்சியில் முஸ்லிம்கள், இஸ்லாமும் சமய நல்லிணக்கமும் உட்பட ஏராளம் புஸ்தகங்கள் மனவை முஸ்தபா அவர்களுடைய பெயரை சொல்லும் அளவிற்கு தமிழ் இஸ்லாமிய இலக்கிய உலகம் உள்ளளவுக்கும் அவருடைய பெயரை பறைசாற்றும் என்பது உறுதி. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. அரபுக்கும் தமிழுக்கும் 2000 ஆண்டுகால உறவு என்றாலும் ஒரு கால்நூற்றாண்டு காலமாக தமிழகத்தில் அரபு பாடல்களை ஒலிக்க விட்டு வருகிறார்கள். அந்த பாடல்களும் வெவ்வேறு காலத்தில் வேறு வேறு சுவையை தந்த வண்ணம் இருக்கிறது. இதோ அப்படியான ஒரு பாடல் ஒன்றை தருவதற்கு ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி அஃப்ரா நூரின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எஸ் அஃப்ரா நூரின். நான் அல்லமீன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரக்கத ஐனாய ஷௌகன் வலிதைபத ظرفت عشقا فأتيت إلى حبيبي فاهدأ يا قلب ورفقا صلي على محمد السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله يا رسول الله السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله يا رسول الله قلب بالحق تعلق وبغار حراء تعلق
يبكي يسأل خالقه فأتاه الوحي فأشرق اقرأ اقرأ يا محمد السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله يا رسول الله يا طيبة جئتك صبا لرسول الله محبا بالرولد سكنت روحي وجوار الحاذي محمد يا طيبة جئتك صبا لرسول الله محبا بالرولد سكنت روحي وجوار الحاذي محمد السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குரான் தமிழாக்கம், ஹதீஸ் மொழிபெயர்ப்பு, தர்ஜுமாக்கள் எல்லாம் ஒரு 10-15 ஆண்டுகளாக அதிக அளவில் தமிழ் சார்ந்து வாசிப்புக்கு வசதியாக தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் போதுமான அளவு வெளிவராத காலகட்டத்தில் ஆலிம்கள் செய்யும் பிரார்த்தனையின் அம்சம் என்னவென்றே புரியாமல் காலகாலமாக நாம் ஆமீன் சொன்னபடி அதை ஆமோதித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு பிரார்த்தனை மனதார கேட்கப்பட வேண்டியது. அது மக்கள் மொழி பேசும் அதே வழக்கில் கேட்கப்பட்டால்தான் அதன் உணர்வூட்டம் இறைவனுக்கும் மனிதர்களுக்குமாக, கேட்பவருக்கும் கொடுப்பவனுக்குமான இணைப்பாக இருக்கும். ஏதோ ஒரு மொழியை நாம் மொழிந்து கொண்டு அதை ஆமீன் என்று ஆமோதித்து கொண்டு வருவதால் என்னவோ நம் துவாக்கள் போதுமான அளவு ஏற்கப்படாமலேயே இருக்கிறது. தாய்மொழியில் துவா செய்வோம். இறைவன் மொழி அப்பாற்பட்டவன். எந்த மொழியில் பேசினாலும் அவன் செவிசாய்ப்பவன். அவனுக்காக நாம் மொழி தேர்வு செய்ய வேண்டியதில்லை. இதோ ஆயிஷா ஷிஃபா, நாகர்கோயில் குமரி மெட்ரிக் பள்ளி மாணவி ஒரு அழகான பிரார்த்தனையை அரபு மொழியிலும் அதை தமிழாக்கம் செய்தும் தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم إني أعوذ بك من الهم والحسن والعجز والكسل والبخل والجبن والضلع الدين وغلبة الرجال. பொருள்: இறைவா, துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தையும் விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. பொருள்: இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ விரிவாக்கி தருவாயாக. என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பொருள்: அல்லாஹ்வே, உன்னை தவிர வேறு இறைவனே இல்லை. நீயே பரிசுத்தமானவன். நான் அநீதி இறைத்தோரில் ஆகிவிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. எல்லா சமயங்களும் வாழ்வியல் மேலாண்மையை வலியுறுத்துகிறது. ஆனால் இஸ்லாம் வாழ்வியல் மேலாண்மையை மிக நுட்பமாக கற்றுத்தருகிறது.
வாழ்வியலின் ஒவ்வொரு அசைவையும் அதற்குறித்தான மேலாண்மையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உணவு எப்படி உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், எதை உண்ண வேண்டும், அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சாப்பிடுவதற்கான இலக்கணத்தை வகுத்த இஸ்லாம் கழிவறை மேலாண்மையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இதோ கழிவறை சட்டதிட்டங்கள் குறித்து 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவி முர்ஷினா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கழிவறையின் சுன்னத்துகள்: தலையை மூடி செல்வது, காலணி அணிந்து செல்வது, துஆ ஓதிய பின் உள்ளே நுழைவது, முதலாவதாக இடது காலை உள்ளே வைப்பது, கிப்லாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டாமல் இருப்பது, முற்றிலும் பேசாமல் இருப்பது, நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது, இடது கையால் சுத்தம் செய்வது, சுத்தம் செய்த பின் மண் அல்லது சோப்பு கொண்டு கையை நன்கு கழுவுவது, வலது காலை முன் வைத்து வெளியே வருவது, வெளியே வந்த பின் துஆ ஓதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்தியாவில் முஸ்லிம்களின் வரலாறுகள் எந்த வடிவத்தில் கிடைத்தாலும் அவற்றை டிஜிட்டலைஸ் செய்ய வேண்டிய காலத்தேவை வந்திருக்கிறது. ஏட்டில் எழுதி வைத்த பக்கங்களெல்லாம் இப்போது செதிலரிக்க துவங்கிவிட்டன. படிப்பதற்கு ஆட்பற்றாக்குறை ஒருபுறம், அவை மீண்டும் மறு அச்சு செய்யப்படாமல் போனது இன்னொரு புறம் என்று பழைய புத்தகங்களுக்குள் வரலாறுகள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. தூசு பொட்டுகள் பொருந்து அந்த வரலாறு பக்கங்கள் அழிக்கப்படுகிறது. இயற்கையின் வழியாக இவை புத்தகங்கள் சிதைக்கப்படுகிறது என்றால், ஆளும் மத்திய அரசாங்கம் வரலாற்றையே சிதைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த அசாதாரணமான சூழலில் நம் தலைமுறைக்கு வரலாறுகளை பத்திரப்படுத்தும் ஒரே தளமாக டிஜிட்டல் தளங்கள் இருக்கிறது. எனவேதான் ஆடியோ புராட்காஸ்டுகளில் அல்லது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்களில், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் இந்தியாவில் முஸ்லிம்களின் வரலாறுகள் பத்திரப்படுத்த வேண்டும். அதை நாம் அனைவரும் இணைந்தே செய்ய வேண்டும். இதோ அப்படியாக ஒரு பத்திரப்படுத்தும் பணியாக டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி என்று கம்பீரமாக பெயர் பெற்ற டெல்லியின் அரசி, இணையற்ற ராஜ்யத்தின் பேரரசி ரஸியா சுல்தானா பற்றி இன்றைய நன்னிமா வீட்டு திண்ணையில் பேசுகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிசம்மா, நபிசம்மா, இந்த திராவியா தொழுகிறப்போ அம்புட்டு மக்களையும் நோம்பு திறக்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்ததாயி நான் முன்கூட்டியே வந்துட்டேன். எங்கே என் பேரன் ரவிக்க காணும். இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் உரிக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணுன்ட்டு வந்தேன். ஏன்னா நோம்பு திறக்க கஞ்சி கடைப்பாசி வடை எதுவும் செய்கிற மாதிரி ஏற்பாட்டை ஒன்றை கூட காணா. சட்டக்கார அத்தம்மாவும் அந்த கல் விட்டு மீறக்கண்ணனியும் வேலை வாக்க வாரெண்டு வந்துக்கிட்டு இருக்காக. குமரியை செத்த தூங்குவாளுவ. நாம் முந்தி போகும்ட்டு வந்தேன். என்ன நபிசாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்கிறதாயி என்ற சல்வா நன்னியிடம், நபிசா, நன்னிம்மா எல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சு. கறி, கஞ்சி, சமுசா, முட்டை பச்சி, ரோஸு மில்க்கு, கைமா வடை, பழ சாலட்டு, சாக்லேட்டு புட்டிங்கு, இந்த பேரிச்சம்பழ கொட்டையை எடுத்துவிட்டு இந்த பாதாம் பருப்பை நெய்யில் வறுத்து பேரிச்சம்பழத்துக்குள்ளே வச்சு தர சொல்லியிருக்கோம். எல்லாம் பரமக்குடியிலேருந்து நோம்பு திறக்கிறதுக்கு செத்த முந்தி கொண்டாடுவாங்க. அவங்களே பரிமாறி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன லாரியில் ஏறி போயிடுவாங்க. நம்மளுக்கு வேலையே இல்லை நன்னிம்மா. ஆமாம், உங்கள் பேரே சவுதி சவுறு வந்திருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க ஏற்பாடுதேன். அவங்களோட சவுதியில் வேலை பார்த்த பிறந்தான் இங்கே வந்து கடையும் வச்சு ஆர்டர் எடுத்து சாப்பாடு விதவிதமாக செஞ்சு தராங்களாம் நன்னிம்மா. உங்கள் பேரே இந்த கடத்தரு பக்கம் போகிறேன்னு போனாக வந்துடுவாங்க. அடி எப்போ எங்களுக்கு வேலை இல்லை,
நோன்பு திறக்க புது புது பண்டமாவில் சொல்கிறதாயி எல்லாம் மக்க வரும் குளிரட்டும், நல்லா இருக்கட்டும், நான் வாரேன். என கிளம்ப சட்டக்கார அத்தம்மாவும் கல்லு வீட்டு மீரக்கா நன்னியும் வர, நமக்கு இங்கே வேலை இல்லை, ஒன்றும் வேலை எதுவும் கிடையாது, நாம் கிளம்புவோம் வாங்கம்மா என சொல்லவும், அத்தம்மா நன்னிமெல்லாம் வந்திருக்கீங்க, வாங்க 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 என கூறிக்கொண்டே ரபிக்கு வரவும், அட பேராண்டி எங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிட்டு எப்போ நோன்பு துறக்க எல்லாரையும் நமிசாமல் வர சொன்னாங்க. சரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போன்ட்டு வந்தோம். நீ என்னமோ ஆர்டர் பண்ணிவிட்டியாமுல, இது என்னத்தா புதுசாக இருக்குது? நன்னிம்மா, நோம்பு நேரத்தில் யாருக்கும் வேலை வேணாம், ஓய்வா இருங்க, நம்ம வீட்டிலே இருந்து நோம்பை திறந்துட்டு மகரி தொழுதுட்டு போகலாம். நன்னிம்மா, வந்ததுவே வந்தீங்க, ஏதாச்சும் ஒரு பயானம் சொல்லுங்க. உங்கள் பேரன் கோட்டு இந்த பயான்லாம் உங்ககிட்ட கேட்டு கொல்ல காலமாச்சு. பொழைக்க போன இடத்துல அங்கே சொல்கிற பயானை கேட்டாலும் உங்ககிட்ட கேட்குற பயானு மாதிரி இல்லை. நன்னிம்மா, நீங்கள் சொல்லுங்க, பயானு நாளைக்கு சொல்கிறேன். இந்த டெல்லி ஆண்ட ரஷ்யா சுல்தானா பற்றி சொல்கிறேன் கேளுத்தா. இந்த ரஷ்யா சுல்தானாமா இருக்காங்கல்ல, அவங்க வாங்க எல்லாரும் திண்ணையில் உட்காருவோம், எல்லாரும் உட்காந்து கேட்போம். வாங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த சுல்தான் ஆம்பளைக்கு வைக்கிற பேர், சுல்தானா பொம்பளைக்கு வைக்கிற பேர். இந்த ரஷ்யாமா சொன்னாலும் நான் வீரத்துலேயும் தீரத்துலேயும் குறைஞ்சவ இல்லை, என்ன ரஷ்யா சுல்தாண்டு கூப்பிடுங்கன்னு சொன்னாலாம். அரசியல் அரசாங்க விவரம்லாம் அத்துப்படியாம்ப்பா. இந்தியாவோட இந்த வடக்கு பகுதியை ஆண்ட முஸ்லீம் பெண் ஆட்சியாளர் அவங்க. ரஷ்யா சுல்தானாவோட அத்தா இந்த இழுது மிஸ் அவர் பேர். திறமையான நல்ல அரசர். அவர் ஆட்சியில் அவர் அரண்மனைக்கு வெளியில் ஒரு பெரிய மணியை கட்டி வச்சுருப்பாங்களாம். இப்போ பாருங்கள், மணியை கட்டி வச்சான்னு கதையெல்லாம் சொல்கிறாங்க, மாடு வந்து அடிச்சிச்சுலாம். இங்கே பாருங்கள், மணியை கட்டி வச்சுருந்துருக்காரு, இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேது. பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மணியை அடித்தா அரசரை நேரம் வந்து பாதிக்கப்பட்டவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாராம். காவல் வீரர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் அரசரை பார்க்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி அங்கே போகணும். ஆனால் அவர் எப்படியாப்பட்ட இதை செஞ்சு வச்சுருக்காண்டு, இங்கன வட்டம் மாவட்டம்னு கையை காலை பிடிச்சி மனு கொடுத்து அலையுதுக மக்க பாவம். அவர் எப்போவே எப்படிலாம் செஞ்சு வச்சுருக்கா பற்றியெல்லாம். இது மாதிரிலாம் இல்லாமல் எப்படி ஒரு சிறப்பான செயல் அவங்க செஞ்சு ஏற்பாடு பண்ணி செயல்படுத்தியிருக்காங்க. இவங்க மகனே ரஷ்யா சுல்தானா அம்மா. தம் மகளுக்கு விழுவித்த வாழ்வித்த அரசாங்க அறிவு சட்ட அறிவுலாம் கற்றுக் கொடுத்தாலாமா. தைரியசாலையாக வளர்த்தாக. அரசியா அரண்மனை அரியணையில் ஏறுனாகம்மா. அவங்க பல பிரச்சனையை வரத்தையும் செய்யும். அரசியல்னு போனால் எல்லாமே அரசாங்கத்தில் எல்லாம் வரத்தையும் செய்யும். ராணியாக போகும், அப்படிலாம் வந்து அரியணை விட்டு இறக்கப்பட்டு மறுபடியும் அரியணையை ஏறி தன்னை ராணியாக தைரியமாக நிறுத்தி அப்புறந்தே அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. பல இதில் அங்கேயும் பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனாலும் இன்னும் ராணியாக தானே எல்லா இடத்துலையும் அறியப்படுறாங்க. பற்றியெல்லாம் ரஷ்யா சுல்தானா அம்மா. சரி, அசரை தொழுதுட்டு அப்படியா பேசி கீசி இது உக்காந்துட்டோம். நம்ம எல்லாரும் நோன்பு திறக்க நேரமாச்சு, வர்ற மக்கள்லாம் வந்துட்டாங்க. அம்மாடி வாங்க எல்லாரும் நோன்பு திறமோ விதமாக இருக்குது. அத்தா ரவிக்கு நான் சொல்கிறேன்ட்டு கோச்சுக்காதே, நோன்பை எளிமையாகத்தேன் திறக்கணுமுத்தா. எல்லாம் அவங்ககிட்ட பறக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பொதுக்காரியம் படிக்க வைக்க முடியாமல் உள்ள மக்களுக்கு காலேஜ் படிப்பு செலவுக்கு சத்தமில்லாமல் கட்டு. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல் கொடுத்து விடுப்பா. கண்மணி நாயங்க வாழ்வை கேட்டு நாம் இப்படி செலவழிக்கப்படாது. சரி, இதுகளும் வச்சு நடத்துதுங்க பரமக்குடியில். அதுகளுக்கு நம்ம ஒரு இதை செய்யணுந்தே. ஆனால் அளவோடு ஆர்டரை பண்ணுப்பா. இப்போ பாரு, பாதி குப்பையில் போகுது. உணவை வீணாக்கக்கூடாது. செலவுகளை சிறுத்து செலவழிங்க. 2 பேரும் சேமிச்சு வைங்க. இன்னும் உங்களுக்கு காலம் கிடக்குது ஆய்களா. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. புது புது இசைக்கோர்ப்புகளால் மலையாள இஸ்லாமிய இசைப்பாடல்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழில் புதிய இசை முயற்சிக்கு தமிழ் இஸ்லாமிய நேயர்கள் அல்லது ரசிகர்கள் போதுமான ஆர்வம் காட்டுவதில்லை. அப்படி புதிய இசை முயற்சியை செய்பவர்களுக்கு ஆதரவும் அளிப்பதில்லை. பாரம்பரிய இசை வடிவத்தை மட்டுமே கேட்கும் பழக்கமுடையவர்களாக தமிழ் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இன்று உருவாகும் இளம் பாடகர்கள் கூட நாகூர் அனிஃபாவின் பாடல் வடிவத்தை தொட்டு பாட வேண்டியிருக்கிறது. உண்மையில் இந்த விஷயத்தில் ஒரு பெருத்த மாற்றம் தேவை. புதிய நவீன இசைக்கோர்ப்புகளால் தான் அந்த இசைத்துறை வளர்ச்சி பெற முடியும். குறிப்பாக மலையாளத்தில் உருவாகி வரும் வேறு வேறுபட்ட ஜான்ராக்களில் இசைக்கோர்ப்புகளில் பழைய பாரம்பரியங்கள், வரலாறுகள், புராணங்கள், ஹதீஸுகள், பெருமானாரின் வாழ்வியல், குரானிய சிந்தனை, இறைவனின் கட்டளை என்றெல்லாம் அனைத்தையும் பொருத்தியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு அழகான பாடலை தர திருவிதாங்கோடு சுஹைனா பானு அவர்கள் இதோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சுஹைனா பானு, திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சென்ற வருட மாணவி. நான் ஒரு பாடல் பாடப்போகிறேன். ஜன்மம் നൽകിയവനே, ജീവൻ നൽകിയവനേ, സ്വർഗീയ പൂങ്കാവിൽ അഭയം നൽകൂ നാളിൽ ഇനിയെല്ലാം എല്ലാം നൽകുന്നോനേ, എൻ്റെ നാദങ്ങളെല്ലാം കേൾക്കുന്നോനേ. ജന്മം നൽകിയവനേ, ജീവൻ നൽകിയവനേ, സ്വർഗീയ പൂങ്കാവിൽ അഭയം നൽകൂ നാളിൽ ഇനിയെല്ലാം എല്ലാം നൽകുന്നോനേ, എൻ്റെ നാദങ്ങളെല്ലാം കേൾക്കുന്നോനേ. സ്നേഹം വിരിഞ്ഞാൽ സന്തോഷം കാണും, കുളിരായി ഒഴുകും സീമകൾ. ഓരോരോ നാളിൽ ഓരോരോ പൂക്കൾ ഒന്നായി വിരിയും പുലരയിൽ. അഴകൊഴുകുന്നൊരു മലരല്ലേ, അരിമുല്ലപ്പൂങ്കനിയല്ലേ, എല്ലാ സൃഷ്ടിയും നീയല്ലേ, എല്ലാ കഴിവും നീയല്ലേ. അല്ലാ അല്ലാ. ജന്മം നൽകിയവനേ, ജീവൻ നൽകിയവനേ, സ്വർഗീയ പൂങ്കാവിൽ അഭയം നൽകൂ നാളിൽ ഇനിയെല്ലാം എല്ലാം നൽകുന്നോനേ, എൻ്റെ നാദങ്ങളെല്ലാം കേൾക്കുന്നോനേ. കാരുണ്യം കാണും, സായോജ്യം തേടും, ആരാരുമില്ല നിന്നിലേ. സ്വപ്നങ്ങൾ തേടി മോഹങ്ങൾ പേരി മലരായി നിറയ്ക്കും രാവുകൾ. സുരസുഖ സുന്ദരരാവല്ലേ, സുരബില ഗീതം നീയല്ലേ, എല്ലാ സൃഷ്ടിയും നീയല്ലേ, എല്ലാ കഴിവും നീയല്ലേ. അല്ലാ
பூங்காவில் அபயம் நல்குநாளில் இனி எல்லாம் எல்லாம் நல்குன்னோனே என்டே நாதங்கள் எல்லாம் கேட்குன்னோனே. இருவர் சந்தித்து பேசிக்கொள்ளும் போது நிறைய செய்திகளை பேசிக்கொள்வோம். அவை ஊருலகம் சார்ந்த நடப்புகளாக இருக்கலாம், வரலாறுகளாக இருக்கலாம், குரான் ஹதீசிய விஷயங்களாக இருக்கலாம். நம் அப்போதைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாற்போல் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வோம். அதில் ஒருவருக்கு தெரியாத தகவலை இன்னொருவர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதுதான் கலந்துரையாடலில் கிடைக்கும் சிறப்பு. அதுவும் இதுபோன்ற வானொலி நிகழ்வில் அந்த உரையாடலை நிகழ்த்தினால் ஆயிரக்கணக்கானோருக்கு அந்த தகவல் ஓர் அறிவாக போய் சேரும். இதோ தமிழ்நாடு இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் மாணவியர்கள் சஃப்ரின் ஃபர்ஹானா, ஆரா தில்சர் அவர்கள் வழங்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் மாணவியர் சப்ரின் ஃபர்கானா, ஆரா தில்ஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாப்பா. சரி, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? கண்டிப்பாக விளையாடலாமே. சரி, என்ன கேம்? எதை பற்றி? நான் கொஸ்டின் கேட்பேன், நீ ஆன்சர் சொல்லணும். நம்ம பெண்கள் பற்றி தான். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஸ்லாத்தில் கல்வி, அறிவு இந்த ரெண்டு வார்த்தையை கேட்டோன்னே உனக்கு யார் முதல்ல ஞாபகம் வராங்க? நம்மோட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியான ஹஸ்ரத் ஆயிஷா பின் அபுபக்கர் அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன் அவங்க ஞாபகம் வராங்க? ஏன்னா இஸ்லாமிய நீதித்துறையில் தனது அறிவிற்கும் நிபுணத்துவத்திற்கும் பெயர் பெற்றவங்களா இருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் ஹதீஸ்களை பரப்புவதில் முக்கிய பங்கு வகித்தாங்க. தான் மட்டும் அந்த ஹதீஸை படித்து அதன்படி செயல்படுவது மட்டுமல்லாமல் மற்றவங்களையும் செயல்படுவதில் இவங்க மிகச்சிறந்த பங்கு வகித்தாங்க. அதனால தான் நீங்கள் கல்வி அறிவுன்னு சொன்னதும் எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. மாஷா அல்லாஹ். இப்போ அடுத்த கொஸ்டின். கல்கத்தாவில் முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்கூல் யார் ஆரம்பித்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். பேகம் ரொக்கேயா சக்காவத் ஹுசைன் அவங்க தான் கொல்கத்தாவில் முதல் முஸ்லீம் பெண்கள் பள்ளியை நிறுவனாங்க. அது மட்டும் அல்லாமல் பெண்களோட உரிமைகள் குறித்து விரிவாக எழுதினதும் இவங்க தான். இவங்கள தான் தெற்காசியாவில் பெண் விடுதலையின் முன்னோடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ், சூப்பராக சொன்னேன். அடுத்த கொஸ்டின். அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ், அதே மாதிரி இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, இந்த மாதிரி முஸ்லீம் உமன் பொலிட்டிஷியனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லு பார்ப்போம். வங்கதேச அதிபர் ஷேக் ஹசீனாவும் ஜோர்டான் ராணியாவும் உலக அரசியலில் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகளில் அரசியலில் பெண்களுடைய பெரும் பங்கு காணப்படுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய முஸ்லிம்கள் பெரும்பான்மை நாடான இந்தோனேஷியாவில் பெண்கள் 25% பாராளுமன்ற இடங்களை பெற்றுள்ளாங்க. அதே சமயம் துனிசியாவில் பெண்கள் உள்ளூர் அரசாங்கத்தில் 47% இடங்களை பெற்றிருக்காங்க. மாஷா அல்லாஹ். இப்போ லாஸ்ட் கொஸ்டின். இப்போது கரண்ட் வேர்ல்டில் பிஸ்னஸ் உமன் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் உமன், அதுவும் முஸ்லீம் பிஸ்னஸ் உமன் இன்னும் சொன்னதும் உனக்கு யார் ஞாபகம் வர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முதல் மனைவியான ஹஸ்ரத் கதீஜா பின் குவைலித் அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன் அவங்க ஞாபகம் வராங்க? ஏன்னா அவங்க தான் மெக்காவின் முக்கிய நபராக இருந்தாங்க. ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்தாங்க. இவங்க மற்ற பெண்களுக்கும் வழிகாட்டுதலாக செயல்பட்டாங்க. அதனால தான் நீங்கள் பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக சொன்ன ஃபர்ஹானா. ஜசாக்கல்லா ஹைரன் தில்ஃபரக்கா. பை GIO தூத்துக்குடி. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர்,
புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். மதினாவை தலைநகராக கொண்டு சுமார் 6 லட்சம் சதுர மைல் பரப்பளவிலான பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை நடத்திய பெருமானார் இறுதி வரை ஏழ்மையாகவே வாழ்ந்தார்கள். தனக்கென அணிந்து கொள்வதற்கு வைத்திருந்த ஆடைகள் கூட அவருக்கு முழுமையாக தன் உடலை போர்த்தி கொள்ளும் அளவில் இல்லை. ஆயிஷா அம்மையார் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களின் கால் பாதம் படும் அளவில் மிக குறுகலான வீட்டமைப்பை கொண்டிருந்தார்கள் என்பது உலக சாம்ராஜ்ய பேரரசில் இப்படி ஒரு மன்னர் வாழ்ந்திருக்க முடியுமா என வியக்கத்தக்கும் வகையில் இருக்கிறது. இதோ அந்த வியப்பை இசை முரசின் பாடல் வரியாக்கி தருகிறார் தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவர் முகமது ஃபைசி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கே முகமது ஃபைசி, 5ஆம் வகுப்பு, IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், தக்கலை. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ், ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் தூதே எம்மான் முஸ்தபாவே, நல்லோர் போற்றும் நபிகள் கரசே நகர் முஸ்தபாவே. தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும், தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும் தூதர் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். அல்லாஹ்வின் அருமை நபியே அண்ணல் முஸ்தபாவே, அள்ளல்களை வாழ்வாய் கொண்ட அஹ்மது முஸ்தபாவே. அடி வயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர், அடி வயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர் ஆற்றல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780. இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நாளும் ஓர் அழகான பிரார்த்தனை தருவதற்கு சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப் பள்ளியின் மாணவி ஜீனி அஸ்ரா அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்.
அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்தஃபிருல்லாஹுல் அலீம் மின் குல்லி தன்பின் அலீம். யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே. யா அல்லாஹ், நீயே எல்லா படைப்புகளையும் படைத்தாய். மேலும் நீயே எல்லாவற்றையும் போஷித்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துகின்றாய். அளவற்ற அருளாளனும் நீயே, நிகரற்ற அன்புடையோனும் நீயே, தீர்ப்பு நாளின் அதிபதியும் நீயே. எங்கள் இறைவா, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான பாதையில் நடத்தாட்டுவாயாக. யா அல்லாஹ், புனித ரமலானை எங்களுக்கு பலனுள்ள மாதமாக ஆக்கி அருள்வாயாக. நோன்பு நோட்கவும் இரவிலும் பகலிலும் நின்று வணங்குவதற்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நற்காரியங்கள் செய்வதில் எங்களது வாழ்நாளை அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஆன்மாவிற்கு இறை எச்சத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களின் பாவங்களை மன்னித்து விடு, எங்களின் குற்றங்களை மன்னித்து விடு, எங்களின் கவனக்குறைவுகளை மன்னித்து விடு. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. ரஹ்மானே, இரட்சகனே, யா சத்தாரல் உயூப், யா ஹப்பார துனூப், எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நீயோ உயர்ந்த பதவியில் உள்ளவன், நீயோ மிக பரிசுத்தமானவன். நீதான் எங்களை படைத்தாய், நாங்கள் உனது அடியார்கள் தானே. ரஹ்மானே, உன்னிடம்தான் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், உன்னிடம் கையேந்தி இருக்கின்றோம். ரஹ்மானே, உன் தயவு கொண்டு எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு பரிபூரண ஈமானை கொடு. மரண வேளையில் ஏற்படும் கஷ்டங்களை விட்டு காப்பாற்று, கப்ரின் வேதனையை விட்டும் காத்தருள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌசரில் எங்களை அவமானப்படுத்தி விடாதே. நீ நாடினால் கண்ணியப்படுத்தலாம், நீ நாடினால் அதாபு செய்யலாம். நாங்கள் உன் அடியார்கள் தானே. ரஹ்மானே, இரட்சகனே, அன்புடையோனே, எங்கள் குறைகளை மன்னித்து விடு. உன்னை தவிர எங்களை காக்க வேறு யாரும் இல்லை. ரஹ்மானே, உன்னையே நம்பி இருக்கின்றோம், நீயே கருணாகரன், ரட்சிக்க கூடியவன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் கரங்களை ஏந்தி நிற்கின்றோம். யா ரஹ்மான், யா ரஹ்மான், யா ரஹ்மான், எங்களின் குரல் உனக்கு கேட்கின்றது, நீ எதுவும் செய்யலாம். நீயோ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், யா ரஹ்மான், எங்களுக்கு ஈமானை கொடு, மார்க்க பற்றுதலை கொடு, எங்களுக்கு ஹிதாயத்தை கொடு, உன்னையும் உன் ரசூலையும் புரிந்து கொள்ளும் கல்வியை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டிய கொடுத்த பிறகு வழிகேட்டில் விட்டுவிடாதே. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், நாங்கள் உன் ஹபீபாகிய ரசூலாகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் உதித்திருக்கின்றோம். யா ரஹ்மான், யா ரஹ்மான், யா ரஹ்மான், அந்த கண்ணியத்திற்காவது எங்களின் பாவங்களை மன்னித்து உன் பக்கம் வரும் ஆசையை தந்தருள்வாயாக. தாய் தந்தையர்களின் சந்தோஷம் இல்லாவிட்டால் ஈருலகத்திலும் முன்னேற முடியாது. யா அல்லாஹ், அவர்களின் மீது அன்பை காட்டி எங்களை மன்னிக்கும்படி செய், உன் அன்புக்குரியவர்களாக எங்களை ஆக்கிவிடு. ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்கு, பாவ எண்ணங்களை அகற்றிவிடு, உன் அன்பை தந்து ஆதரி, உன் ரசூலின் அன்பை தந்து ஆதரி. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், உன் கிருபை விசாலமானது, உன் அன்பு மகா பெரியது, உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில் எப்பொழுதும் திறந்திருக்கின்றது. நீயே தயாளன், நீயே இரட்சகன், நீயே அன்புடையவன். எங்கள் தௌபாவை ஒப்புக்கொள், நாயகத்தின் உம்மத்தின் சிறப்புக்காக எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்கள் தௌபாவை ஒப்புக்கொள். உன்னையும் உன் ரசூலையும் ஈமான் கொண்ட
சொந்த அடியார்கள் என்ற முறையில் எங்கள் தௌபாவை ஒப்புக்கொள். ஏனெனில் நீயே மன்னிப்பு கோர்பவர்களின் துபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அன்பு மேல் அன்பு காட்டி ஆதரிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய். நீயே எல்லா வஸ்துக்களின் மீதும் மகா சக்தி பொருந்தியவனாகவும் இருக்கின்றாய். ரப்பனா தஹப்பல் மின்னா இன்னக அன்த சமியுல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தன் வகினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸோபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் சோஷியல் மீடியாவின் கமெண்ட்ஸ் வழியாகவும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் சலாம் சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியை கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.